கேஜேசி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வருகிற 14/4/2025 திங்கட்கிழமை அதிகாலை 2:23 விசுவாச வருஷம் பிறக்குது. தேய்பிறை, பிரதமை திதி, சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, கும்ப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. இந்த ஆண்டு உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிக நல்லா இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா விவசாயம் செய்கிறவங்களுக்கும், உணவு சார்ந்த தொழில் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க, மளிகை பொருள் விற்கிறவங்க, சாலை ஓர கடை போட்டு விற்கிறவங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம் போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஆண்டு பசு விருத்தி உண்டு அப்படின்னு வந்திருக்குது. பசு விருத்தி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டினுடைய செழிப்பை பற்றி சொல்லக்கூடியது தான். இந்த காலத்தில் கோல்டும் எக்கனாமியும் வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை குறிக்கிறாங்க. அந்த காலத்தில் பசுவினுடைய எண்ணிக்கையை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளத்தை குறித்தாங்க. ஒரு நாட்டில் பசுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த நாடு வளம் பெற்ற நாடாக கருதப்பட்டது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு நமக்கு பசு விருத்தி உண்டு அப்படின்னு வந்திருக்குது. இந்த பசு விருத்தி நாட்டினுடைய செழிப்பையும் மக்களுடைய வளத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஆண்டு மழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்களுக்கும் விவசாயத்துக்கும் தேவையான அளவுக்கு மழை உண்டு. அதிகமாக மழை பெஞ்சி வெள்ளக்காடாகவும் ஆக்காது, குறைவாக மழை பெஞ்சி வறட்சியும் ஏற்படுத்திடாது. இந்த ஆண்டு கும்பலக்கணத்தில் பிறந்திருக்குது. கும்பலக்கணத்திலேயே சனி இருக்கிறதுனால நீதித்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கலை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அரசு மிக சிறப்பாக செயல்படும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வருவாய், அவங்க செய்யக்கூடிய தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது மிக மிக குறைந்த வருமானம் தான். ஆனால் பண விரயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதிகப்படியான விரயங்கள் இந்த ஆண்டு இருக்குது. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்லா தான் இருக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் மேஷராசியில் வரக்கூடியது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். ஆனால் மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி வரவு அப்படின்னு எடுத்தோம்னாக்கா மிக மிக குறைந்த வருவாய் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான வருமானம் இருக்கும். 3ல் 1 பங்கு செலவும் உண்டு. இதில் குறிப்பாக கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரைக்கும் ரிஷபராசியை சார்ந்தது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவுக்கு ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், பண வரவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான வருவாயை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. செலவுகள் மிக 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 குறைந்த செலவாக தான் இருக்கும் அவங்களுக்கு. இதில் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஆண்டு. அவங்க நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியதாக அமையுது.
இதில் நல்ல உடல் ஆரோக்கியம், வருவாய் பெருக்கம், தெளிவான சிந்தனைகள், இப்படி எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு சிறந்த பலனாக அமைஞ்சிருக்குது. கடகராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா வருவாய் நல்லா இருக்குது. அதே மாதிரி செலவுகள் பாதி அளவுக்கு, வந்த வருவாயில் பாதி அளவுக்கு செலவுகளும் இருக்குது. இந்த கடகராசியில் எடுத்துட்டோம்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம், இந்த 9 பாதமும் கடகராசி சார்ந்தது. இதில் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு, கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மனக்குழப்பங்கள் கொஞ்சம் வரும். பண வரவுக்கு பஞ்சம் இல்லை, பணம் வரும். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், வருமானம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிம்மராசியில் இந்த ஆண்டு சரிசமமான பலன். வருவாய் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த செலவும் இருக்கும். இதில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் சிம்மராசி சார்ந்தது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. சிந்தனையில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். பண வரவு போதுமான அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பூர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும், சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். உத்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1ஆம் பாதத்தில் வரைக்கும் சிம்மராசியில் சேரக்கூடியது. அவங்களுக்கு மிக சிறந்த பலனாக நல்லா இருக்குது. உத்திர நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சிறந்த பலன். கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கன்னிராசிக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த பலனாக தான் இருக்குது. கன்னிராசிக்கு வருவாய் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். வருவாயில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, வருவாய் அபரிமிதமான வருவாயாக இருக்கும். அதே மாதிரி செலவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான் உங்களுக்கு. இந்த கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் முழுசும், சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 பாதம் வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தோம். இதில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமான நாளாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கும். அதே மாதிரி மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. பண வரவு போதுமான அளவுக்கு இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனக்குழப்பம்லாம் எதுவும் இருக்காது, நல்லா இருக்குது. பண வரவுகள் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இதில் இந்த கன்னிராசிக்கு பொது பலன் எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. நட்சத்திர பலன் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குது. துலா ராசி அப்படின்னு எடுத்தோம்னா வருவாய் நல்லா இருக்குது, தப்பு இல்லை. செலவுகள் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த வருவாயில் சரிபாதியான அளவுக்கு செலவுகளும் உண்டு. இந்த துலா ராசியில் சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 3 பாதம் வரைக்கும் இந்த துலா ராசியில் சேரும். சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும். சிந்தனையும் தெளிவாக இருக்கும். வருவாய் எப்படி ஈட்டலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அதிகப்படியாக சிந்தனை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. வருவாய் கொஞ்சம் கம்மி தான். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருவாய் நல்லா இருக்குது, மன தெளிவு நல்லா இருக்குது, பண வரவு அருமையாக இருக்கும். இந்த ஆண்டு அவங்களுக்கு தேவையானது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நல்லபடியாக கைகூடி வரும். அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனக்குழப்பம், சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கணும். சிந்தனையே பண்ணக்கூடாது. கூடுமான வரைக்கும் சிந்தனை தான் அதிகமாக அவங்களுக்கு குழப்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது. அந்த சிந்தனையை முதல்ல கட்டுப்படுத்திங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க.
பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். எந்த விதமான குழப்பமும் அடைய தேவையில்லை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப தெளிவாக இருங்க. எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்குன்றத சிந்தனை பண்ணுங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் இந்த ஆண்டு கொஞ்சம் கம்மி தான். ஆதாயம்னு சொன்னோம்னா, வரவுன்னு சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். செலவுகள் அப்படின்னு எடுத்தோம்னா சுப விரயங்கள் சொல்லலாம். சுப விரயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம கட்டுக்கு அடங்காத ஒரு செலவுகளாக இருக்கும். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லை, அவங்களுக்கும் நல்லா இருக்குது. பண வரவு, சிந்தனைகள், வருவாய் பெருக்கம் ஏற்படுத்துறது, உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு, உடல் ஆரோக்கியம், சிந்தனைகள் எல்லாமே தெளிவாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தடவை கோட்டையை கட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு எடுத்தோம்னா குறிக்கோளான ராசி. நினைச்ச காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடியது. இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா வரவும் செலவும் சரிசமமாக இருக்குது. 5 ரூபா வருமானம் அப்படின்னா 5 ரூபா செலவு அப்படியே இருக்குது. 100 ரூபா வருமானம்னா அந்த 100 ரூபா அன்னைக்கு அந்த பொழுது செலவாயிடும். இப்படி தான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. இந்த தனுசு ராசிக்கு உரிய நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் வரைக்கும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியது. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. ஆனால் சிந்தனைகளும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், சிந்தனை தெளிவாக இருக்கும், செலவுகள் கட்டுக்கு அடங்கியிருக்கும், வருவாய் பெருக்கம் உண்டு, ஒன்றும் தப்பு இல்லை. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். சிந்தனையும் ரொம்ப தெளிவாக இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். வருவாய் பெருக்கமும் உண்டு. அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக மிக ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரவுகள் ரொம்ப ரொம்ப கம்மி, செலவுகள் அதிகமாக இருக்குது. வரவு 8 செலவு 10 அப்படின்னு சொல்கிற மாதிரி வரவு 8 ரூபா அப்படின்னா செலவுகள் 10 ரூபாயா ஓடிக்கிட்டு இருக்கும். வரவுக்கு அதிகப்படியான செலவுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லுது. இந்த மகர ராசிக்கு உரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல இருந்து திருவோண நட்சத்திரம் அவிட்டம் 1, 2 பாதம் வரைக்கும் இந்த மகர ராசியை சாரும். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறையும் இருக்காது. சிந்தனைகள் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். பண வரவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. வீட்டில் தேவையான அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக தான் இருக்குது. நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பண செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் கூடுமான வரைக்கும். அதே மாதிரி கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கும்பராசிக்கும் இதே பழமொழி பொருந்தும். வரவு 8 செலவு 10 அப்படின்ற கதை தான். இதில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவங்கெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள்லாம் நல்லா இருக்கும், ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டு. அதே மாதிரி பண வரவுகள் கொஞ்சம் கம்மி தான். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். சிந்தனைகள் நல்லா இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. வரவுகள் கொஞ்சம் கம்மி தான். பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம் வரைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
உடல் தேக சௌக்கியம்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சிந்தனைகளில் வந்துட்டு கொஞ்சம் குழப்பங்கள் வரும். வருவாய் பெருக்கம் நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மத்தியமான பலன்தான். மீனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மீனராசிக்கு வருவாயும் செலவும் சரிசமமாக தான் இருக்கும். வரவு 10 ரூபா அப்படின்னா செலவும் 10 ரூபாயாக தான் இருக்கும். இந்த மீனராசிக்கு இந்த ஆண்டு சரிசமமான பலனாக தான் சொல்லணும். இதில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. மனக்குழப்பமும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி தான் தெளிவான முடிவு எடுக்கணும். அதே மாதிரி பண வரவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லைன்னா. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் சிந்தனை பண்ணி செயல்படுங்க. பண வரவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான பலன்தான். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமான பலன். அவங்களுக்கு வருவாய் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், செலவுகளும் கட்டுப்பட்டு நடக்கும், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்தான். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. தேக சௌக்கியம், ஆரோக்கியம், வரவு எல்லாமே நல்லா இருக்குது. மொத்தத்தில் இப்படியா இந்த ஆண்டு மீனராசிக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, சரிசமமான பலனாக அமைஞ்சிருக்குது. இந்த ஆண்டு எல்லோருக்கும் இனிமையான ஆண்டாய் அமையட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இன்னும் நல்ல செய்திகளை கொடுத்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.